கிச்சன்ல காஃபி பொடி பால் எல்லாத்தையும் காமிச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. காஃபி ரெடி. இவ்ளோ சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சூப்பர் சூப்பர். Thank you. நீங்களும் எடுத்துக்கோங்க. Thank you. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? சூப்பர், அருமை அருமை. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற யாரும் இருக்காங்களாமா? ஏய், அப்புறம் அந்த ரூம்ல உன்னை வேண்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் காஃபி கொடு. சரிங்கம்மா. உன்னாலதான் நான் என் புருஷனை இழந்துட்டு நிக்கிறேன். என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்ச உன் உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன். இது ஏதோ ஒரு சக்தி என்ன சூர்யா பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்குது. ஏன் என்னால நெருங்க முடியல? ஏன் என்னால நெருங்க முடியல? கையில மந்திரிச்ச கயிறு கட்டியிருக்கான். அந்த கயிறோட சக்தி தான் என்ன நெருங்க விட மாட்டேங்குது. டேய், யாரு நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது என் பேரு நாகஜோதி. உங்களுக்கு காஃபி குடுக்கலான்னு வந்தேன் சார். என்னது, காஃபி குடுக்க வந்தியா? ஆமா, நீ யாரு? நீ எதுக்கு எனக்கு காஃபி கொண்டு வந்த? அது பார்வதி அம்மாவும் ஆசனி அம்மாவும் தான் மேல உங்ககிட்ட காஃபி குடுத்துட்டு வர சொன்னாங்க. துர்கா, யாரு இந்த பொண்ணு? என்னென்னமோ உளறிட்டு இருக்கா? இல்லங்க, அவ சொல்றது உண்மைதாங்க. ஹாசினியும் பார்வதி அம்மாவும் தான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்க மேல வேன் மோத வந்திருக்கு. அப்ப அவங்க 2 பேரையும் இந்த பொண்ணு தான் ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கு. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து இங்க ஒரு வீட்ல வேலைக்கு வந்திருக்கா. ஆனா அவங்க இப்போ ஊர்லயே இல்லையா. வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா. அது வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு ஹாசினியும் பார்வதி அம்மாவும் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓ, சரி. ஆமா சார், நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அவங்க 2 பேரும் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க. சூர்யா உயிரை எடுக்க போன அந்த நாகஜோதியை இன்னும் காணமே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் பாண்டி, சூர்யா செத்துருப்பானா? இருக்கலாம் சிஸ்டர், ஒரே போடா போட்டாலும் போட்டுருக்கோம். அப்படியா? என்னாச்சு? சூர்யாவை கொன்னுட்டியா? என்ன நாக்ஸ், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். சீக்கிரமா சொல்லு நாக்ஸ். மாப்பிள்ள மர்கையாவா இல்லையா? சகோதரனுக்கு சொல்லி அனுப்பணும். சொல்லு சீக்கிரம். அந்த சூர்யாவை என்னால நெருங்கவே முடியல. என்னது, சூர்யாவை நெருங்க முடியலையா?
என்ன சொல்ற? எதனால நெருங்க முடியல? சூர்யா கையில மந்திரிச்ச கயிறு கட்டியிருக்கான். அந்த கயிறோட சக்தி தான் என்ன அவன்கிட்ட நெருங்கவே விட மாட்டேங்குது. நானும் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஆனா என்னால அவன்கிட்ட நெருங்க முடியல. இது அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும். புருஷனை காப்பாத்துறதுக்காக அவதான் முன்னெச்சரிக்கையா இத பண்ணிருக்கணும். இப்ப என்ன பண்றது? ஒண்ணு, அவன் கையில இருக்க தாயத்தை கழுட்ட வைக்கணும், இல்லனா வேற ஏற்பாடு செய்யணும். சரி சரி, எதா இருந்தாலும் சீக்கிரமா முடிவு பண்ணு. எனக்கு அந்த வைரம் வேணும். சூர்யாவோட உயிரை எடுத்து என் புருஷன் உடலுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வைரம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சிஸ்டர், நாக்ஸ் இப்படி சொல்லிட்டு போகுது? அவ கரெக்டா தான் சொல்லிட்டு போறா. முதல்ல சூர்யா கையில இருக்கிற அந்த கயிறை எப்படி கழட்ட வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசி. யோசிக்கிறேன். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் இதோ இப்ப கிளம்பிட்டேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேடம், அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு மேடம். வாட்? அமைச்சர் மகன் கொலை கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? என்ன எவிடன்ஸ்? அது வந்து மேடம், அமைச்சர் மகன் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ஒரு குல்ஃபி ஐஸ்காரன் அந்த வழியை கிராஸ் பண்ணிருக்கான். அப்போ சம்பவம் நடந்த குடோன் வெளியில ஒரு கார் நின்னு இருந்தத பாத்திருக்கான். அப்படியா? வெரி குட்.